ஒரு கிராமத்தில் ஞானி ஒருவர் மக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவர் தன்னை தேடி வரும் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகளை வழங்கி வந்தார். இதனை அறிந்த மக்கள் தங்கள் பல்வேறு பிரச்சனைகளுடன் அவரிடம் சென்றனர். அந்த ஞானியும் பிரச்சனையுடன் வரும் மக்களுக்கு நல்ல தீர்வுகளை வழங்குவதால் மக்கள் ஞானியை பார்த்த பிறகு மகிழ்ச்சியுடன் சென்றனர். இதனை கண்ட அதே கிராமத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்த பிச்சைக்காரன் ஒருவன் ஞானியின் போதனைகளை கேட்க வந்தவர்களை கவனித்தான். முகம் சுளித்து முகாமுக்குள் நுழையும் மக்கள் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வெளியே வருவதைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். ஞானி தரும் தீர்வுகளைப் பற்றி அறிந்த அவர் ஆர்வத்தால் தானும் தனது பிரச்சனையை ஞானியிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த பிச்சைக்காரன் நினைத்தான். ஞானம் பெற காத்திருந்த மக்கள் வரிசையில் அவனும் சேர்ந்து கொண்டான். தான் ஞானியை பார்க்கும் தருணம் வந்தபோது அந்த ஞானியை முன்பாக தலை வணங்கி வணக்கம் செலுத்திவிட்டு, ஐயா, இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவருமே மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் ஏன் இவ்வளோ ஏழையாக இருக்கின்றேன்? ஏன் கடவுள் எனக்கு மட்டும் செல்வ செழிப்பான வாழ்க்கை தரவில்லை என்று ஞானியை பார்த்து கேள்வி கேட்கத் தொடங்கினார் அந்த பிச்சைக்கார மனிதர். அவரை இரக்கத்துடன் பார்த்த ஞானி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு மெல்ல பேசத் தொடங்கினார். நீங்கள் யாருக்கும் எதையும் கொடுக்காததால் நீங்கள் ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் அது உண்மை இல்லை. கடவுள் நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள நிறைய கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நீங்கள் அறியவில்லை என்றார். இதனை கேட்டு வியப்படைந்த அந்த பிச்சைக்காரன், ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன். மக்கள் கொடுப்பதை வைத்து உயிர் வாழ்கின்றேன். நான் யாருக்கும் எதையும் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டான். ஞானி அமைதியாக இருந்துவிட்டு பின்பு மெல்ல பேசத் தொடங்கினார். என் அன்பான நண்பரே, நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கும் 4 பொக்கிஷங்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த 4 பொக்கிஷங்கள் என்னவென்றால், முதல் பொக்கிஷம், நீங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை தரும் ஒரு புன்னகையை உங்களிடம் வைத்துள்ளீர்கள். இதுவே முதல் பொக்கிஷம். இரண்டாவது பொக்கிஷம், கனிவான மற்றும் உற்சாகமான வார்த்தைகளை சொல்ல ஒரு வாய் உங்களிடம் உள்ளது. இதுவே இரண்டாவது பொக்கிஷம். மூன்றாவது பொக்கிஷம் என்னவென்றால், மற்றவர்களை கருணையுடனும் இரக்கத்துடனும் பார்க்க உங்களுக்கு அழகான 2 கண்கள் உங்களிடம் உள்ளது. இதுவே மூன்றாவது பொக்கிஷம். நான்காவது பொக்கிஷம், உங்கள் உழைப்பின் மூலம் மற்றவர்களுக்கு உதவும் கைகள் உங்களிடம் உள்ளன. இதுவே நான்காவது பொக்கிஷம். இந்த 4 பொக்கிஷங்களும் உங்களிடம் உள்ளதால் நீங்கள் ஒருபோதும் ஏழையாக இருக்க முடியாது என்று கூறினார். அது உங்கள் மனதில் இருந்து நீங்கள் நீக்கப்பட வேண்டிய ஒரு மாயை. நீங்கள் இந்த ஏழை என்ற மாயை நீக்கினால் உங்களிடம் வறுமை என்ற ஒன்று மறைந்துவிடும் என்று கூறினார். ஞானியின் இந்த போதனை கேட்டதும் அந்த மனிதனின் முகம் மலர்ந்தது. ஞானியின் இந்த வார்த்தைகளை மனதில் பதிய வைத்து கொண்ட அந்த ஏழை மனிதர், மீண்டும் ஒருபோதும் நான் ஏழை என்று நினைத்து வருத்தப்பட மாட்டேன் என்று மனதில் சபதம் ஏற்றுக்கொண்டு ஞானியின் போதனைக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றார். நாம் நம் வாழ்க்கையில் கடவுள் நம்மை பணக்காரர்களாகவும் செல்வ செழிப்பாகவும் ஆக்கவில்லை என்று நினைத்து தங்கள் விதியை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த கதையில் வரும் ஞானி அந்த ஏழை மனிதருக்கு கூறிய அறிவுரையை நினைவில் வைத்து கொண்டு கடவுள் தங்களுக்குள் கொடுத்திருக்கும் பொக்கிஷங்களை அடையாளம் கண்டு உணர வேண்டும். ஏழ்மை என்பது நம் மனநிலையை பொறுத்ததே. நாம் செல்வ உடையவராகவும் திருப்தி உடையவராகவும் இருப்பது நாம் மற்றவர்களிடம் இருந்து பெறுவதில்லை, அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் உள்ளது. எனவே நாம் கொடுப்பதுதான் நம்மிடம் 1000 மடங்கு திரும்பி வரும் என்பது இயற்கையின் விதி. எனவே கொடுப்பவர்கள் ஒருபோதும் ஏழையாவதில்லை என்பதை எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை கேட்டதற்கு நன்றி.